வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதே சமயம் நமக்கு விலை குறைவாக கிடைக்கக்கூடிய, அதிக மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஆப்பிள் பழங்கள் காஸ்ட்லியாக இருக்குன்றதுக்காக மற்ற பழங்களை சாப்பிடணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆப்பிள் பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஊட்டச்சத்து மதிப்பீட்டு அளவில் ஆப்பிள் பழங்களை விடவும் இன்னும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இப்போ ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்ற அந்த விவரத்தை நம்ம பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் நீங்கள் கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் பழங்களை விடவும் ஊட்டச்சத்துக்கள் கொய்யா பழத்தில் அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. இதுல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு, பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கு, நார் சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்குங்க. ஸோ இது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொய்யாப்பழம் நமக்கு அதிகப்படுத்தும். அதாவது பழங்கள்லேயே விட்டமின் சி அப்படின்ற அந்த உயிர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் தான். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படணும்னா நீங்க தினமும் ஒரு கொய்யாப்பழங்களை எடுத்துக்கலாம். இப்போ கொய்யாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால அது உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். கொய்யாப்பழங்களில் இருக்கக்கூடிய நார் சத்து சிறந்த மலமிளக்கியாக உங்களுக்கு செயல்படும். அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் வாழைப்பழங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் தான். ஸோ நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழங்களாக வந்தாலுமே எடுத்துக்கொள்ளலாம். பழுத்து இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லதுங்க. ஸோ நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விட்டமின் சி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம். பொட்டாசியம் உங்களுக்கு கிடைக்கிறதுல பிபி ப்ராப்ளம் சேம் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். நார் சத்துக்கள் கிடைக்கிறதுல செரிமானத்தை மேம்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அந்த நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வாழைப்பழமே நமக்கு போதுமானது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய அந்த தசைகளை வலுவாக வைக்கிறதுக்கும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படாமல் இதயத்தை உங்களுக்கு பாதுகாக்கிறதுமே வாழைப்பழம் தான். ஸோ தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இலந்தை பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே அது ஆப்பிள் பழங்களை விட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நமக்கு மிக எளிதில் கிடைக்கக்கூடிய பழமாக அது இருக்குங்க. ஸோ இலந்தை பழமும் பல நன்மைகளை கொண்டது தான். அதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இலந்தை பழம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய நோயும் குணப்படுத்தி புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாக்குது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே நமக்கு இலந்தை பழம் கட்டுப்படுத்துது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி செரிமானத்தையுமே இலந்தை பழம் மேம்படுத்துது. நமக்கு இருக்கக்கூடிய இந்த இன்சோம்னியா அப்படின்ற அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாலுமே இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த தூக்க ஹார்மோன் இயற்கையாகவே சுரக்கப்பட்டு இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம தூக்க மாத்திரைகளையோ வேற எதையுமே நம்ம செய்யணும் பயன்படுத்தணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கும் சருமத்தை எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமான பளபளப்பான ஒரு சருமத்தை கொடுக்கறதுக்குமே இலந்தை பழம் நமக்கு உதவி பண்ணுங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்திப்பழங்கள் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் உங்களுக்கு ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். அதே போல ஊட்டச்சத்துக்களும் வளமான அளவு நிறைந்திருக்கும். அத்திப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அத்திப்பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்து தான். ஸோ அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை இது கொடுக்குதுங்க. ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் இதன் மூலமாக இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய பழங்கள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை ஆற்றலாக மாற்றி கொழுப்புகளை ஆற்றலாக மாற்றி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதால ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். ரத்த சோகை பிரச்சனைலாம் நிலமோடு வாழலாம். குறிப்பாக உங்களுக்கு அந்த 50-60 வயதுகளில் கூட நரம்பு தளர்ச்சி பிரச்சனைலாம் இல்லாமல் உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாமே அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாவல் பழங்களை எடுத்துக்கலாம். நாவல் பழம் ஆப்பிள் பழங்களை விடவும் விலை உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். ஆனால் ஒரு சீசன் ஃப்ரூட்டாக இருக்கிறதால பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். நாவல் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்து வரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். அதாவது அந்த நீரிழிவு வியாதி, சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி கொள்வதால் இதயத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டலாம். அதாவது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவணி இந்த சருமம் இதுவுமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் நாவல் பழம்
பழம் எடுத்துக்கொள்ளும்போது வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரித்துக் கொள்ளலாம். ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படும், கிருமி தொற்று ஏற்படுவது, பற்கள் பலவீனம் அடைவது, அப்புறம் உங்களுக்கு இந்த பரிசுதைவு ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னாலுமே நாவல் பழம் எடுத்துக்கலாம். நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே அதிகரிக்கப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஆறாவதாக பேரிச்சம்பழங்களை நீங்கள் அந்த லிஸ்ட்லையும் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக இருக்கும். வளமான அளவில் உயர்தர ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழங்கள் கொண்டிருக்குங்க. ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் இயல்பாக நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். இதில் விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இது அனைத்துமே நீங்கள் இப்போ வந்து பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உடலை வந்து வலுப்படுத்தும். நரம்புகள், தசைகள், எலும்புகள், பற்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு பேரிச்சம்பழங்களை வலுப்படுத்தும். இரும்பு சத்து வளமான அளவில் கொண்டிருக்கிறதால ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சிகப்பு அணுக்களை அதிகரித்து அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயிலிருந்து உங்களுக்கு குணப்படுத்தும். ரத்த சோகை நோயை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய உடலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது பேரிச்சம்பழம் தாங்க. நீங்க 7ஆவதா பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்களையும் அந்த வகையில் ஆட் பண்ணலாம். பப்பாளி பழங்கள் ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக நமக்கு எளிமையாக கிடைக்கும். வீடுகளில் வச்சு கூட பப்பாளி மரங்களை நம்ம வளர்த்து அந்த பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஸோ பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும். பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய இந்த கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உண்ணக்கூடிய அந்த சதை பகுதி எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல ஆரம்பித்து செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல தொடங்கி கூந்தல் வளர்ச்சிக்குமே பப்பாளி பழம் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ கண் பார்வை திறனையுமே பப்பாளி பழத்திலிருந்து உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்துறதால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பப்பாளி பழத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம்லேருந்து 120 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது தான். எப்போதுமே நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழங்களை சாப்பிட்ருங்க. இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து பப்பாளி பழங்களை சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியமான முறை. பப்பாளி இலை சாறு நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா 3லிருந்து 5 டீஸ்பூன் அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது. அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதாக நம்பப்படுது மருத்துவ உலகில். ஸோ அது மாதிரி டெங்கு காய்ச்சல் கூட அது வந்து ஒரு மருந்தாக ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. எலுமிச்சம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் பழங்களை விடவும் விலை வந்து உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய ஈஸியாக அவைலபிளாக நமக்கு வந்து எலுமிச்சம் பழம் கிடைக்குங்க. ஸோ நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்கிறோம். அது வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து எடுத்துக்கிறோமோ அல்லது சில்லான வாட்டர் கலந்து எடுத்துக்கிறோமோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க. காரணம் எலுமிச்சம் பழங்களில் விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். பொட்டாசியம் இருக்கிறதால பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதால எலும்புகள், தசைகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ் வந்து செரிமானத்தை நமக்கு மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகரிக்கிறது, நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. அதே போல கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை நுழைவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மற்றும் தோல் அப்புறம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சை ஜூஸ் வந்து மிகவும் நல்லதுங்க. ஏன்னா தோலை வந்து நமக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் பராமரிக்கக்கூடியது எலுமிச்சம் பழம் தாங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆப்பிள் பழங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைவான ஊட்டச்சத்து பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.